கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம். வணக்கம் நேர்களே, கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம்ல உங்களை எல்லாம் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எட் அனதர் ரொம்ப யம்மியான ஒரு டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்க டேட்ஸ் அண்ட் சாமை கீர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் டேட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பட் அது ஃப்ரெஷ் டேட்ஸ் இல்லைங்க, உலர்ந்த டேட்ஸ். அண்ட் அது ஆக்சுவலாக ஏதாவது ஒரு நம்ம கோவில் பிரசாதங்களில் தான் நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க, பட் நம்ம ரொம்ப ஆசையாக சாப்பிடும்போது அப்படியே மென்னியை போய் முறிக்கிற மாதிரி அவ்வளோ டைட்டாக இருக்கும். ஹாய் சித்ரா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஹலோ கிருத்திகா, வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு என்ன ஒரு யம்மி டிஷ் பண்ண போறோம்? ஆமா, இன்னைக்கு ஒரு நைஸ் ஒரு யம்மி பாயசம். பட் இதுல நெய் இல்லாம நம்ம கோல்ட் வின்னர் ஆயில்ல எப்படி இந்த ட்ரை நட்ஸை டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம காமிக்க போறோம். இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்லட்டுமா? பால், சாம அரிசி, டேட்ஸ், பாதாம், முந்திரி, ஏலக்காய். இதுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணா பண்ணிக்கலாம். பட் இது பேசிக்கலா அது ஒரு டயபெட்டிக் இது மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த டேட்ஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த ஆக்சுவலா சுகர் தேவையே இல்லை. அண்ட் எல்லாமே நம்ம இந்த ஏலக்காய் இதெல்லாம் போடும்போது ரொம்ப செல்ஃப் ஸ்வீட்டனிங், நேச்சுரலி ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்வீட்டோ வெல்லமோ ஆட் பண்ணிக்கலாம், பட் நாட் ரிக்வயர்ட். சரியா? ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா சித்ரா, இதில் நான் இந்த சாமை டேட்ஸு பாலில் போட்டு அதை கொதிக்க வச்சிருக்கேன் நான். ஓகே, ஸோ இப்போ நம்ம காமிக்கும் போது இதை ஆட் பண்ணிட்டு இந்த பாயில்டு மிக்சரையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே எடுத்துருக்கிற சாமரிசியுமே நல்லா ஊர்ன சாமரிசியா இருக்குது. ஓகே, சோ இப்போ நீங்க அந்த டேட்ஸ் உலர்ந்து யூஸ் பண்றது கஷ்டம், அதனால அதை குக் பண்ணும்போது சாஃப்ட் ஆயிடும். ஆமா, ஆனா இட் வில் டேக் a very long time. வெரி லாங் டைம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே இதை நல்லா வேக வச்சிங்கன்னா தான் அந்த கிரீமியா ரொம்ப நல்லா வரும் அது. ஓகே, ஸோ அதனால இதை வேக வைக்கிறது பால்லையா? ஆமா, பாலில் போட்டு வேக. ஸோ பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 லிட்டர் பால் கொதிக்க வச்சுட்டு இந்த ஒரு போர்ஷன் சாமரிசி, ஊற வச்ச சாமரிசி எடுத்துக்கிட்டு அதை நல்லா பாயில் பண்ணிடணும். ஊற வச்ச டேட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு மேஷ் மாதிரி ஆக்கினோம்னாக்கா அது சரியாக வரும். அது பார்க்கறதுக்கு அன்ஸ்வீட் அண்ட் கோவான்னு சொல்லுவேன், அது மாதிரி இருக்குது. ஆமாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா, முதல்ல நம்ம இந்த கோல்ட் வின்னர் ஆயிலில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை மேலே டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே இந்த ரிமைனிங்கை ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது உடைச்ச முந்திரி இல்லையா? ஆமாம், உடைச்ச முந்திரி ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த முந்திரி பருப்பு ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம இந்த ஆயில் அப்படியே ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த பாதாம் ஏலக்காய் பவுடரும் அதில் போட்டுடலாமா? ஏலக்காய் பவுடர் இந்த கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிக்கிட்டோம். சரி, இந்த பேரிச்சம்பழம் தேவையா? பேரிச்சம்பழமும் நான் அதில் போட்டுடலாம், ஏன்னா அது கொஞ்சம் சாஃபன் ஆகிக்கும் அது. ஏன்னா நம்ம இப்போ நம்ம குக் பண்ணி முடிக்கணும் இல்லையா? ஸோ இதில் அது போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிக்கிட்டோம் அது. இப்போ சித்ரா, நம்ம இந்த D3 பாசிட்டிவ் ஆயில் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏன்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் ரிஃபைன் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ செக்கெண்ணெய் மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் பச்சையாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் ஸோ குட். அதனால் இது ரிஃபைன்டு ப்ராசஸில் தேவையில்லாத விஷயங்களாக அதுலேருந்து போயிடும் இல்லையா இருக்கு. இப்போ இதில் இந்த டேட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். அதில் நீங்கள் செய்யும் போதுமே நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேட்ஸ் இப்படி ரோஸ்டடாகவும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். ஆமாம். ஸோ இதுலேயே நம்ம ரிமைனிங் அந்த மிக்சரையும் ஆட் பண்ணி மில்கையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு மேபி நம்ம கார்னிஷிங் கூட எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மேலே கடைசியில். ஆமாம். ஸோ இந்த இது இப்போ கொஞ்சம் போடலாமா? ஏலக்காய் போடலாம். காடும். ஓகே, இது நம்ம கார்னிஷிங் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ இதில் இந்த மிக்சரை போட்டுடலாம். அதில் ப்ளஸ் மில்க்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம் அதை. இப்போ இது சித்ரா, நம்ம ஈவன் குக்கரில் கூட நல்ல பால் பொங்கல் மாதிரி கூட இதை கொதிக்க வச்சிடலாம்.
இன்னும் கொஞ்சம் வேணாலும் பால் விட்டுக்கலாம். ஆமா, அதுக்கு தான் நான் அடிஷனல் போர்ஷன் வச்சிருக்கேன். ஸோ நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டேட்ஸை வந்து முன்னாடியே இருக்கு நீங்கள் குக் பண்ணதுனால கண்டிப்பாக அதில் வந்து அந்த ஸ்வீட்டோட தன்மை இருக்கும், இறங்கிரும். அது வந்து ரொம்பவே சொல்லணும். ஏதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து இந்த சாம அரிசி, ஸோ நேச்சுரலாக ட்ரை ஃப்ரூட்ஸு, ஸோ வைட்டமின் டி என்ரிச்டு, D3 என்ரிச்டு ஆயில், ஸோ வந்து இது ஒரு ஹெல்தி ஃபுட்டு. டயபெட்டிஸ்க்கு ரொம்ப உசிதமான ஒரு இது, தேவையில்லை. நோ நீட் டு ஆட் சுகர் தான் என்னோட டயபெட்டிஸ் அண்ட் ஆல்சோ டயட்டிங் பண்ணுறவங்களுக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அண்ட் இதில் வந்து நார்மலாக ஒரு சிலருக்கு ஸ்வீட் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோன்றவங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக நல்லாவும் இருக்கும் அது. ஸோ இது வந்து ஒரு பாயில் வந்தோடனே நம்ம இதில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம கார்னிஷிங்க்கு இந்த அது எவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆகிருக்கு. ஆமாம், பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நல்லா திக்கன் ஆயிடுத்து பாருங்க சித்ரா, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நல்ல ஒரு பாரேஜ் மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம வயலில் இதை வந்து ரொம்ப கிராண்ட் ஸ்வீட்டாகவும் பண்ணுறோம். இது வந்து இந்த கஞ்சி மாதிரி கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடணுங்கிறவங்க நட்ஸ் சாப்பிடுங்கிறாங்க, பாரேஜ் சாப்பிடுங்கிறாங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக. அண்ட் குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப கம்மி டைம் தான். ஸோ இதை எடுத்து இதில் இது ரொம்ப நல்ல வாசனை வருது, எவ்வளோ நல்ல ஃப்ரூட் மாதிரி. அண்ட் ஆல்சோ வந்து வியூவர்ஸ் இதில் வந்து இன்னொன்று என்னன்னா, இந்த பேரிச்சம்பளத்தினால இந்த பால் திரியவும் இல்லை. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இதையும் நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப அமேசிங் ஃப்ளேவர்ஸ். இதை நம்ம எடுத்து கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது, இல்லையா? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தேவையில்லை, இன்னொரு ஸ்வீட் வந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லை. அந்த டேட்ஸோட அந்த இது வந்து நல்லா அதோட பிளெண்ட் ஆயிருக்கு. ஆமாம். ரெண்டாவது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கான்டினென்டலாக இருக்கு. சரி, கான்டினென்டல் ஸ்வீட்ஸில் வந்து எப்படி நம்ம மிதமாக இருக்கும், ரொம்ப நேச்சுரல் ஸ்வீட் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலாக இனஃப். இதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கலோரி பேரோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு கப்பில் வந்து 300 கேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு நாக்குக்கு தான் அவ்வளோ அப்படி ஸ்வீட்டாக பாயாசம் அப்படிங்கிற மாதிரி இல்லையோ, பட் இதுலேயே ஆக்சுவலாக நேச்சுரலாக கான்டினென்டல் ஸ்டைலில் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு வெள்ளப்பாகு ஒரு ஆப்ஷன், ரெண்டாவது இன்னும் க்ரீமியர் ஆப்ஷன் வந்து 2 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். வெயிட் லாஸ்க்கு, ஒபிசிட்டிக்கு தாராளமாக இதை சாப்பிடலாம். ஒரு பேனில் கோல்வினர் ஆயில் சேர்த்து முந்திரி, பாதாம், ட்ரை டேட்ஸையும் ஆட் செய்யவும். ஏலக்காய் தூள் ஆட் செய்து நன்கு வறுத்து கொள்ளவும். வேக வைத்த டேட்ஸ், சாமை, பால் கலவை இத்துடன் ஆட் செய்து இன்னும் சிறிதளவு பால் ஆட் செய்யவும். நன்கு கொதித்து வந்தவுடன் பரிமாறவும். டேட்ஸ் சாமை கீர் தயார். ஸோ ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த டேட்ஸ் சாமை கீரை. as much as we enjoyed it and Chitra also enjoyed it.